வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிரச்சனை சனாதனம், சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை வேறறுக்க வேண்டும் என்று தமிழகத்திலே பல்வேறு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் சனாதன தர்மத்தை வேறறுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே சனாதனத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னால், சனாதனத்தை பற்றி இவர்களுக்கு ஒரு புரிதல், அதைக்கான ஒரு அறிதல் இவர்கள்ட்ட இல்லை. இவர்கள் சொல்ல வருவது வேறொன்றை நினைத்து கொண்டு வேறொன்று சொல்லுகிறார்கள். பார்ப்பனையத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பானை அல்ல, பார்ப்பனியம் என்பது பிராமணியம், பிராமணியத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பிராமணியம் பிராமணர்களை அல்ல, பிராமணியத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதை அவர்கள் தவிர்த்து சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இங்கே மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சனாதனம் என்பது பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகம் இவைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சனாதனம் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு உலக நாடுகளிலே பெண்கள் வயதிற்கு வந்தால், அதான் பெரிய பெண் பெரிய மனுஷி ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி பெரிய மனுஷி ஆளுகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிற பழக்கம் உலகத்திலே முதலிலே ஒரு தாய்மை அடைகிற பக்குவம் வந்துவிட்டது என் பெண்ணுக்கு என்று கொண்டாடியவன் நம் சமூகத்திலே, நாம் தமிழர்களே. இந்தியா முழுவதும் நம்முடைய உறவுகள், நம்மளை பின்தொடர்ந்த நம்முடைய உறவுகள் எல்லாம் அந்த பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனாவிலே பெண்கள் வயதுக்கு வந்து விட்டால், அதான் பெரிய மனுஷி ஆகிட்டான்னு சொன்னால் காலை உடைச்சி போட்டுருவாங்க, ஒத்த காலை உடைச்சி போட்டுருவாங்க. இது 1905 24 வரையிலும் சீனாவுடைய பழக்க வழக்கம். அதுக்கு முன்னாடியிலேருந்து 5க்கு பிறகு, 1905க்கு பிறகு தான் அது மெல்ல உடைய தொடங்கியது. அது 24க்கு பிறகு மெல்ல 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 அழிய தொடங்கிச்சு சீனாவில். இன்றைக்கி சீனா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்கள் பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்னு சொன்னால், பெரியவளாகிட்டா அப்படின்னு சொன்னால் அதை கொண்டாடுகிற பழக்கம் வைத்திருக்கிறோம். என் வீட்டிலே ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாருங்கிற அந்த பழக்க வழக்கத்தை ஊருக்கு அறிவிக்கிற செய்தியாக நாம் மஞ்சள் நீராட்டு விழா வைத்தோம். இவ்வளோ நாகரிகத்தை கொண்டிருக்கிற நாம் அதை சனாதனம் என்கிற பெயரில் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவன், அல்லது திட்டத்தால் அடிமைப்படுத்திய பிராமணன், அல்லது பார்ப்பனன் என்று சொன்னாலும் பார்ப்பனியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டார்கள். பிராமணியம் என்பதும் பார்ப்பனியம் என்பதும் ரெண்டு ஒன்றே தான். ஆனால் நாம் பாப்பாடை குறை சொல்லவில்லை, அல்ல நீ பிராமணன் சொல்லிட்ட ஒன்று நான் குறை சொல்லலை. ஆனால் பிராமணியம்ங்கிற சித்தாந்தம் எங்களுக்கு எதிராக இருக்குன்னு யாரும் பேச தெரியல. 4 வர்ண கோட்பாடு, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், இடுப்பில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், இதை சொல்லுகிறது பிராமணியம் சொல்லுகிறது. எனக்கு நீ கட்டுப்பட்டவன், உனக்கு அவன் கட்டுப்பட்டவன், அவன் அவனுக்கு கட்டுப்பட்டவன் என்று அடுக்குகளை கொண்டிருக்கிறது பிராமணியம். அந்த பிராமணியத்தை வேறறுப்போம் என்று சொல்லாமல் சனாதனத்தை வேறறுப்போம் என்பது சொல்லுவது என்பது ஒரு எதிர்வினையான செயல். மிக அருமையான பண்பாடுகளை கொண்டிருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, தீமிதி விழா, கோயில்களிலே தீமிதி விழா, சில பேர் அது முட்டாளும்பாங்க. முட்டாள்தனமானது. தீமிதிக்கிறது என்னென்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய அறிவு, மருத்துவ அறிவில் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறதுனா, அதை நடந்து போகிற போது அந்த சூடு வெப்பத்தினாலே அந்த நரம்புகளினுடைய தன்மை மாறுபட்டு இருக்கிறது, அதில் அந்த நோய்கள் சரியாக இருக்கிறது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு எடுத்துக்கிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. என் புள்ள கையாலே உப்பையும் மிளகையும் நான் சேர்த்து வச்சு கோயிலில் கொட்டுறேன், எதுக்கிட்டு சொன்னால் மருவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருவை எப்படி கொட்டும் அப்படின்னு சொன்னால், உப்பையும் மிளகையும் சேர்த்து வச்சாம்னு வச்சுக்கோங்க. தினம் ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்து வைக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்ச கையை கழுவக்கூடாது, அது மேலே தடவிக்கிட்டா அந்த மருவு கொட்டிருங்கிறது ஒரு விஞ்ஞானம், அன்றைய இருந்த விஞ்ஞான பழக்க வழக்கங்களாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் அவர்கள் சனாதனம் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் சனாதனத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறீங்க? அதுக்கு நீங்கள் மாறாக என்ன சொல்லணும்னா, பிராமணியத்தை ஒழிக்க போகிறோம். பிராமணர்களை அல்ல, பிராமணியத்தை ஒழிக்க போகிறோம் என்று ஏன் சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் வரல? பார்ப்பனியத்தை, பார்ப்பனியத்தை ஒழிக்கிறேன் சொல்லுவதற்கு ஏன் தைரியம் வரலவ? ஏதோ ஒரு பின்புலமான ஒரு செய்தியை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள்லாம் மறைமுகமாக முழுக்க கிறித்தவ மிஷனரிகளுக்கு கைக்கூலிகளாக இருப்பதனால தான் உங்களுடைய சொல்கள்லாம் அப்படி இருக்குது. நம்முடைய தேசம், நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நமக்கு எது அடிமைத்தனத்தை போதிக்கிறதோ, விஞ்ஞானபூர்வமாக நமக்கு இது அடிமைத்தனம்னு தெரியுதோ அதை நம்ம தவிர்க்கணும், அடித்து நொறுக்கணும். அப்போ தான் நம்ம சரியான ஒரு விஞ்ஞானத்தை நம்ம பிடித்திருக்க முடியும்.
அப்போ இன்றைக்கி உதயநிதி போன்ற இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி கூட தங்களுடைய செயல்பாடை மாற்றிக்கோங்க. சனாதனத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டாம், பிராமணியத்தை எதிர்கள். அதன் மூலமாக தான் தமிழகத்திலே, இந்தியாவிலே தமிழகம்தான் முன்மாதிரியான மாநிலம் என்பது திகழ்வதற்கான ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் இனி பேசுகிற போது சனாதனம் என்கிற வார்த்தைகளை தகர்த்துவிட்டு பிராமணியத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுங்கள். அப்படி பேசினா உங்களுக்கு எங்கே அவங்களுடைய வாக்கு போயிடுமோ. ஏன்னா பிராமணர்களே நீங்கள் எதிர்க்கிறீங்க, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறீங்க. அதை நேரடியாக சொல்லுங்கள். சொல்ல சொல்லத்தான் 4 வருட கோட்பாடை அடித்து நொறுக்க முடியும். பெரியார் அவர்கள் நம் மக்களை கோயிலுக்குள் அழைத்து செல்வதிலே அக்கறையாக இருந்தார். ஆனால் கோயிலுக்கு உள்ளேயே கருவறைக்குள் இருக்கக்கூடியவர்கள் கருவறையிலிருந்து வெளியே வா என்று சொல்ல மறந்துவிட்டார். இந்த கோயிலை கட்டியது நாங்கள், இந்த கோயிலுக்கு பூசை செய்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. பிராமணர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், கோயிலிருந்து உங்களை வெளியேற்றுகிற நாள் தான் இந்த நாட்டிலே ஆன்மீக நாளாக, ஆன்மீகத்தின் புரட்சி நாளாக இருக்கும் என்று பெரியார் சொல்ல மறந்துவிட்டார். நான் அதனால் பெரியாரை தப்புன்னு சொல்ல வரல. இப்படி நாம் சின்ன சின்ன தவறுகளினுடைய சித்தாந்த தவறுகளினாலே நாம் இன்று வரை நம்முடைய அறிவுகளை இழந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதம மந்திரி வெளிநாடுகளுக்கு போய் நம்முடைய பொக்கிஷங்களை மீட்டு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த இந்த பொருள் எடுத்து போயிட்டோம், நாங்கள் திருப்பி தரோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய பண்பாடு பழக்க வழக்க நாகரிகங்களை திருடி வேறு பெயர் வைத்திருக்கிறார்கள். பிராமணியர்கள் வேறு பேர், பிராமணியங்கிற சித்தாந்தத்தினாலே அதற்கு வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். கரகம் நம்முடைய ஆடலாக இருந்தது, அதை பரதம் என்று மாற்றிக்கொண்டார்கள். அதுவும் நம்மள்தான். இதெல்லாம் சனாதனத்துக்குள் வருகிறது, அதுவும் நம்மள்தான். அதை எப்படி இன்றைக்கி மோடி போய் வெளியே இருந்து மீட்டுட்டு வராரோ அது மாதிரி அந்த பெயரை நாம் மீட்டுக்கொள்வோம். அது கரகத்துக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்தவர்களும் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது சித்த மருத்துவம். ஆனால் அவர்கள் பார்ப்பது ஆயுர்வேதம். அதனுடைய மொத்தம் இது எங்கேருந்து போனது? நம்ம கிட்ட இருந்து போனது. அதை நாம் கைப்பற்றணும். யோகா சொல்கிறாங்க, யோகாவுக்கு முந்தி தரைப்பாடம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழகத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஆதி காலங்களிலே சிலம்பு வைத்து செய்தால் சிலம்பு பாடம், தரையில் உட்கார்ந்து செய்வதனால் அது தரைப்பாடமாக இருந்தது. தரைப்பாடம் பிற்காலத்திலே பிராமணர்கள் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் அதுக்கு யோகா என்று பெயர் மாற்றி விட்டார்கள். இப்படி நம்முடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை அவர்கள் வேறு பெயர் வைத்து களவாடி அல்லது வேறு பெயர்களை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் எப்படி மோடி போய் மீட்டுட்டு வராரோ அது மாதிரி நாமளும் அதெல்லாம் மீட்டுக்குவோம். அதெல்லாம் எங்களுது, நீ என்ன பேரில் வச்சிருந்தாலும் எங்களுதுன்னு சொல்லக்கூடிய அந்த வல்லமை நமக்கு வர வேண்டும். இவைகளை நாம் செய்கிற போது தான் தமிழகத்தினுடைய நம்முடைய உரிமைகளை நம்முடைய நியாயங்களை நாம் பேசுகிற போது நம்முடைய மக்கள் மிக நிம்மதியான வாழ்வதற்கான வழிகள் பிறக்கும். அதனால் இனி திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, சனாதனம் என்பதை விட்டுவிட்டு பிராமணியத்தை வேறு இருப்போம் என்று கூறினால் ஒரு பெரும் மாற்றத்தை நாம் சந்திக்க முடியும். மக்களுக்கு மிகப்பெரிய அறிவான ஒரு மாற்றத்தை நாம் வழங்க முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.